لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியோர்களே, இது மதர்சா அஹ்ஸனுல் மதாரிஸ் சங்கிகிரியுடைய ஹாஃபிஸ் பட்டமளிப்பு விழா ஆகும். இந்த சமயத்தில் அதிகமான உலமாக்கள் ஹாஃபிஸுடைய சிறப்புகள், ஹாஃபிஸ்களுக்கு என்ன கூலி அல்லாஹ் தஆலா வழங்குவான், அவங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன வழங்குவான், இதெல்லாம் பல முறை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால அதையே நான் திருப்பி சொல்ல விரும்பல. ஹஸரத் பற்றி ஒரு சில விஷயங்கள். இந்த மதரசாவுடைய இஸ்தாபகர் பானி ஒரு முஹ்தமீம் ஹஸரத் மௌலானா முஹம்மது இக்பால் சாஹப் நவ்வர் அல்லாஹு மர்கதஹு என்னுடைய உஸ்தாதும் ஆவார்கள். நான் ஹஸரத் அவர்களிடத்தில் 1978 அந்த சமயத்தில் மதரசா மதாஹிருல் உலூம்ல உசூலு ஷாஷி ஓதினேன். நான் ஓதுனது ஹிஃப்ஸ் ஆரம்பித்தது எங்கள் பாவாட்ட காரி சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்கள்ட்ட நான் ஹிஃப்ஸ் முடித்தேன். அதுக்கு பின்னாடி அரபி ஆரம்பித்தேன். ஹஸரத் அவர்களிடத்துல நான் உசூலு ஷாஷி ஓதுனேன். அதுக்கு அடுத்த வருஷமே நான் தேவபந்த் போயிட்டேன். ஹஸரட்டே இருந்து ஜாஸ்தி ஓதுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் ஓதி வருவதற்கு முன்னாலேயே ஹஸரத் அவர்கள் என் மேலே ரொம்ப பெரிய வைத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த பள்ளிவாசல் சின்ன ஒரு ஓடு பள்ளிவாசல், உங்களுக்கு யாவும் இருந்திருக்கும். 1980 என்ன பொசிஷனில் இருந்துச்சு. ஹஸரத் அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு நீங்கள் தான் வந்து ஜும்மா துரு வைக்கணும், பயான் செய்யணும், நீங்கள் தான் நடத்தணும்னு சொல்லி அங்கேருந்து நான் சஃபர் பண்ணி நான் जुम्माकाह வருவேன். हज़रत आपको समझ में आ रहा होगा. हज़रत रहमतुल्लाह अलैह के ये ताल्लुक़ था, अल्लाह ताला उनकी मग़फ़िरत फरमाए. तो ரொம்ப ஆசைப்பட்டு ஜும்மாக்கு கூப்பிடுவார்கள். ஜும்மா வந்து தொழுவேன். ஹஸரத் இருந்தாலும் சரி, அதிகமாக ஹஸரத் இருக்க மாட்டாங்க. ஹஸரத் சஃபரில் இருப்பாங்க. ஹஸரத்துடைய பிள்ளைகள் இருப்பாங்க. முடிச்ச பின்னாடி ஹஸரத் வீட்டில் சாப்பாடு இருக்கும். சாப்பிட்ட பின்னாடி அப்புறம் நான் போவேன். அப்புறம் ஓதி முடிச்ச பின்னாடி அடிக்கடி ஹஸரத் சந்திப்பு ஏற்படும். ஹஸரத் ரொம்ப உஸ்தாத் மாதிரி இல்லை, ஒரு அண்ணன் மாதிரி நடந்து கொள்வார்கள். அண்ணனுடைய பாசம் தம்பி மேல எப்படி இருக்குமோ அந்த பாசத்தோடு, அந்த ஷஃபகத், அந்த மஹப்பத், அதோடு ஹஸரத் அவர்கள் நடந்து கொள்வார்கள். மதரசா ஆரம்பிச்ச பின்னாடி எங்கள் தகப்பனார் மதரசா ஆரம்பிச்ச பின்னாடி ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே ட்ரஸ்டி ஆகினாங்க. ட்ரஸ்டி ஆகின பின்னாடி ஹஸரத் அவர்கள் தன்னுடைய அபாரமான திறமையால் மதரசா எப்படி நடத்தணும், ஒரு ட்ரஸ்ட் எப்படி நடத்தணும், அதனுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கணும், அது பல விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆரம்பித்த இந்த மதரசாவில் இன்னைக்கு பட்டமளிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே எத்தனை பிள்ளைகள் அப்போலேருந்து இது வரைக்கும் ஓதுறாங்களோ, கியாமத் வரைக்கும் ஓதுவாங்களோ, எல்லாத்துடைய நன்மை இன்ஷா அல்லாஹ் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு போய் சேரும். அல்லாஹ் தஆலா இந்த ஹஸரத்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களாம் பேசி கேட்கணும், சொல்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கிறது. ஹஸரத் பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆரம்பித்த இந்த மதரசாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அதை கியாமத் வரைக்கும் நிரந்தரமாக்குவானாக. அதில் சேவை செய்யக்கூடிய ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகனார்கள் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கும் இந்த மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் குறிப்பாக உங்கள் அனைவருக்கும் எல்லா உதவியாளர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக, நல்கூலி வழங்குவானாக.